ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட் ட்ரான்சிஷன் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸஸில் ப்ராசஸ் ஸ்டேட்னு என்னென்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ப்ராசஸ் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து எப்படி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட் ட்ரான்சிஷன். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நியூவாக க்ரியேட் ஆகி நேராக எங்கே போகுது, ரெடி ஸ்டேட்டுக்கு போகுது. அது வந்து ஷெட்யூல்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஷெட்யூல்டு மீன்ஸ் எதுவுமே இல்லையான்னு பார்த்தோன்னா ரன்னிங் ஸ்டேட் போகும். நெக்ஸ்ட்டு ப்ரிமியூட்டட்னா சிபியூலேருந்து வெளியே வந்துடும். எப்போ வெளியே வரும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா டைம் அவுட் ஆச்சுனாலும் வந்துடும், இல்லைனா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவாக இருந்தாலும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேருந்து வெயிட்டு ஆர் பிளாக் ஸ்டேட் சொல்லுவோம். ஐஓ ரிக்வஸ்ட்டுக்காக வரும். அதே அந்த ஐஓ ரிக்வஸ்ட்டாக ரிசோர்ஸஸ் இன்புட் அவுட்புட் கம்மியாக இருந்துச்சுன்னா எங்கே வரும், நேராக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டேட்டில் போய்ட்டுரும். அந்த ரிசோர்ஸஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆகிடுச்சுன்னா நேராக எங்கே போகும்னா ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். இப்போது ரெடி ஸ்டேட்டில் இப்போ ரன்னிங்கில் ஏதாவது ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா டெர்மினேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். இதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட் ட்ரான்சிஷனுடைய டயக்ராமு. இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் டு ரெடி ஸ்டேட். ரன்னிங்லேருந்து எப்போ ரெடி ஸ்டேட் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரன்னிங்லேருந்து எப்போ ரெடி ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா a process in the running state has all of the resources that needs for further execution including a processes. ஒரு ப்ராசஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குன்னா எல்லா ரிசோர்ஸஸுமே அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆக முடியும். இப்போ லாங் டேர்ம் ஷெட்யூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா picks up a new process from secondary memory and loads in the main memory when there are sufficient resources available. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு எப்போ போகும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு எப்போ போகும்னா ஒருவேளை டைம் வந்து அவுட் ஆகிடுச்சுன்னா, இல்லைனா இதை விட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துச்சுன்னா அது வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷெட்யூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரியில் கொண்டு போயிடும். ஓகேவா? அது ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடும். அண்ட் தென் மெயின் மெமரியில் இருக்க அடுத்த எந்த ரிசோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட் இருக்கும், ஆனால் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ரன்னிங் டு ரெடி ஸ்டேட்னா ஒன்று டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிருக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்க ப்ராசஸ் வந்து வந்திருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் ரன்னிங் டு ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் டு ரெடி ஸ்டேட். வெயிட்டிங் டு ரெடி ஸ்டேட் எப்போ பார்க்கணும், நம்ம எப்போ வெயிட்டிங்க்கு போகும் சொல்லியிருப்போம். இப்போது ரன்னிங்லேருந்து ஏதாவது ஐஓ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நேராக எங்கே போகும், வெயிட்டிங் இதுக்கு போகும் இல்லையா? அதாவது the process for some events such as completion of IO operations, அதாவது IO ஆப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறது, இல்லை சிக்னல் கிடைக்காமல் இருக்க மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் போகும். இது எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் மூவ்ஸ் ஃப்ரம் வெயிட்டிங் ஸ்டேட் டு ரன்னிங் ஸ்டேட் if the process has been waited for occurs. அதாவது இப்போ வெயிட்டிங் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஓ கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு, அதாவது தேவையான ரிசோர்ஸஸ் கிடச்சிருச்சு, இல்லை தேவையான சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டிங்லேருந்து ரெடி ஸ்டேட் போகும். அந்த ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்டில் கொண்டு போகும். நெக்ஸ்ட் ரன்னிங் டு வெயிட்டிங். நம்ம ரன்னிங் டு வெயிட்டிங் எப்போ வரும், நான் என்ன சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, நம்மளுடைய ப்ராசஸ் மெயின் மெமரிலேருந்து செகண்டரி மெமரிக்கு போயிடும். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வெயிட்டிங் ஸ்டேட் இருக்குது இல்லையா, அதான் நம்ம ஐஓ ரிசோர்ஸஸ் ரன்னிங்லேருந்து எப்போ வெயிட்டிங் போகும், ஐஓ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, சிக்னல் கம்மியாக இருந்தாலும் சரி, ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிடும். இந்த ப்ராசஸ் ரிசோர்ஸஸ் ஆஃப் மெமரைஸ், அதாவது தேவையான ரிசோர்ஸஸ் இல்லை, தேவையான மெமரி அவைலபிளாக இல்லைன்னா ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிடும். இந்த ப்ராசஸ் வந்து ட்ரான்சிஷன் ஆகிடும். The process may be for waiting for IO ஆப்ரேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா ரன்னிங்லேருந்து வெயிட்டிங்க்கு வந்துடும். அந்த ஐஓ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரெடிக்கு போயிடும். அதான் அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். பிளாக்லேருந்து எப்போ ரெடிக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரியில், பட் நாட் அந்த ப்ராசஸ் வந்து பிளாக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செகண்டரி மெமரியில் இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூஷனுக்கு ரெடியாக இல்லை. அப்போ எப்போ வந்து அது ரெடி ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா பிளாக் டு ரெடி ஸ்டேட்டுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஐஓ ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னா ஐஓ ரிசோர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னா நேராக எங்கே போகும்னா பிளாக் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகும்.
நெக்ஸ்ட்டு ரன்னிங் டு டெர்மினேட்டர். ரன்னிங்லேருந்து டெர்மினேட்டருக்கு எப்போ போகும்? இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா, இங்கே தான் இது ஃபைனல் ஸ்டேட்டை தான். இப்போ ரன்னிங்லேருந்து இங்கே ஒரு ஸ்டேட் டெர்மினேஷனுக்கு எப்போ போகும்னா, ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா, ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ரன்னிங்லேருந்து டெர்மினேட் ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு வந்து போயிடும். த OS மூவ்ஸ் எ ப்ராசஸ் ஃப்ரம் ரன்னிங் ஸ்டேட் டு டெர்மினேட் ஸ்டேட் இஃப் த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன், அதாவது ப்ராசஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகணும், இல்லைனா அபார்ட் ஆகிடணும், வெளியே வந்துடும். சில பிரச்சனைகள், ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்டு, அண்ட் தென் தேவையான இது கிடைக்காம பாதியில் நின்று இல்லையா, பாதியில் நின்னாலும் நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகி அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆகிடுச்சுனா தான் அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அது ரன்னிங் ஸ்டேட்டில் வந்து அதோட ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பாதிலே வந்துச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளத்தினால அது வந்து டெர்மினேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.